ஓகே, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் அழகு 7ல் கொடுக்கப்பட்டுள்ள இன்னா நாற்பது நூலை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த இன்னா நாற்பது உங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம்னா, பள்ளி புத்தகத்தில் 6th to 10th வரை உங்களுக்கு இந்த பகுதி கொடுக்கப்படவில்லை. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இதுக்காக இதை படிக்காமல் விட்டுலாமான்னு கேட்டால் அப்படி விடக்கூடாது. ஏன்னா கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 12ஆம் வகுப்பு அட்வான்ஸ் தமிழ் இருக்குல்ல, சிறப்பு தமிழில் இயல் 4ல் அறவியல் இலக்கியம்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா? அந்த டாப்பிக்கில் இந்த பகுதியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகுதி படிச்சுக்கிட்டு ப்ளஸ் முந்தைய ஆண்டு வினாக்கள் படிச்சுட்டா இந்த பகுதி வந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். பார்த்துட்டு இந்த பிடிஎஃபை பயன்படுத்தி முழுசாக பண்ணிங்க. நிச்சயமாக நீங்கள் இந்த பகுதியை முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்னா நாற்பது. இந்த இன்னா நாற்பது எந்த நூல்களில் ஒன்றுன்னு பார்த்துட்டிங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இன்னா நாற்பது அறநூலின் பாடல்களின் எண்ணிக்கையில் 40. ஏன்னா இதில் இன்னா 40ன்னு சொல்லிட்டாங்க, அதனால 40. இன்னா 40 நூலோட அறநூலில் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்றுள்ள சொல் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னா. அதாவது இன்னா 40க்கும் இனியவை 40க்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இனியவை 40. இதெல்லாம் செய்ய வேண்டாம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லக்கூடியது இன்னா 40. ஓகேங்களா? துன்பம் தரும் செயல்களை தொகுத்து கூறுதல் வந்து இன்னா 40. அதே வந்து இன்பம் தரும் செயல்களை தொகுத்து கூறுவது எதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இனியவே 40. இன்னா 40 நூலில் மொத்தம் எத்தனை இன்னாத செயல்களை கூறப்பட்டுள்ளது அப்படின்னா 164 செயல்கள் வந்து கூறப்பட்டிருக்குது. இன்னா 40 நூலில் கடவுள் வாழ்த்தில் எந்த கடவுளை வணங்கி பாடப்பட்டுள்ளது அப்படின்னா சிவன், பலராமன், திருமால், முருகன், இந்த கடவுள்லாம் வணங்கி பாடப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆசிரியர் குறிப்பு. இன்னா 40 நூலை இயற்றவர் வந்து கபிலர். இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கபிலர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா சைவம். இன்னா 40 நூலோட பாவகை என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வெண்பா. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டா போதுமானது தான். ஓகேங்களா? இதாக வந்து உங்களுக்கு பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பாடல் வரி 2 கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. குலவிகள் உற்ற பிணி இன்னான்னு முடியுது பார்த்தீங்க இல்லையா? இப்படி இன்னான்னு முடிஞ்சிச்சேனாவே கண்ணை மூடிட்டு போட்டுருங்க, அது இன்னா 40 தான். தீமையோட அருகில் இருந்தால் இன்னா. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னாங்கிற ஒரு சொல் முடிஞ்சிச்சுனாவே அது வந்து இன்னா 40 தான். அதோட ஆசிரியர் வந்து கபிலர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் முந்தைய ஆண்டு வினா பாருங்க. கபிலர் பாடிய அறநூல் வந்து இன்னா 40. இன்னா 40 நூலின் பாவகை வந்து இன்னிசை வெண்பா. ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த டாபிக். ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான் இந்த டாபிக். இதில் வந்து படிக்கிறதுக்கு பள்ளி புத்தகத்தில் 6th to 10th வரை இல்லை. ஃபஸ்ட்டு ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அழகு 7 அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப் டு SSLC ஸ்டாண்டர்ட்னு. ஆனால் நமக்கு 6th to 10th இந்த டாப்பிக்கே இல்லை. அப்போ எங்கே சார் படிக்கணும்? அதுக்காக நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் போய் இதை படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சுக்கோங்க. இந்த PDF உங்களுக்கு வந்து இந்த டாபிக்கு போதுமானது. ஓகேங்களா? நன்றி.